ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பவர் கிரிட் கார்ப்பரேஷனில் தான் உங்களுக்கான ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் ஐடிஐ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, ஸோ டிகிரி முடித்தவங்க, பிஇ பிடெக் முடித்தவங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்க போகுது. சேலரி வந்து 17,500 வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஒரு எக்ஸாம் கூட உங்களுக்கு கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களோட மார்க்கை வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க. ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாதத்தினருமே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டடில் தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே சொல்லியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு சதர்ன் ரீஜன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சதர்ன் ரீஜனுங்கும் போது நம்ம தமிழ்நாட்டிலேயும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் வந்து 1 ஜூலை அன்னைக்கு தான் ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 31 ஜூலை வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சதர்ன் ரீஜனில் வந்து பாருங்கள் எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்து வரும்னா இங்கே வந்து பாருங்கள் கர்நாடகா ரீஜன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு ரீஜன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் புதுச்சேரி ரீஜன், கேரளா ரீஜன், இந்த 4 ரீஜன் தான் வந்து பார்த்தோன்னா சதர்ன் ரீஜன் சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து 54 வேகன்சி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தோன்னா 125 வேகன்சியோட வந்திருக்கு. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த தமிழ்நாடு ரீஜனில் வந்து என்னென்ன கேட்டகரியில் வந்து ட்ரேடில் வந்து எடுக்கிறாங்கன்னா ஐடியில் வந்து பாருங்கள் எலக்ட்ரிஷியன் ட்ரேடு, அதுக்கப்புறம் டிப்ளமோவில் வந்து எலக்ட்ரிக்கலு, ஸோ டிப்ளமோவில் வந்து சிவிலு, ஸோ கிராஜுவேட்டில் வந்து பாருங்கள் சிவில் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. அந்தந்த கம்யூனிட்டி வரையும் உங்களுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 54 வேகன்சி வந்து தமிழ்நாடு ரீஜனுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தலாம். ஸோ அரசூர், அதுக்கப்புறம் தருமபுரி, ஒசூர், காரைக்குடி, மதுரை, நாகப்பட்டினம், பாண்டிச்சேரி, சேலம், ஸ்ரீபெரும்புதூர், ஸோ உங்களுக்கு திருநெல்வேலி, திருச்சி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் வந்து இருக்க போது. ட்ரைனிங் பீரியடுமே உங்களுக்கு அங்கே தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா அப்பண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க. 1 இயர் இதுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும். ஸோ அந்த ட்ரைனிங் பீரியட் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நிறைய லொக்கேஷன். இங்கே தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இதில் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஐடியில் வந்து நீங்கள் எலக்ட்ரிஷியன் ட்ரேடுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஸோ நீங்கள் ஐடியில் வந்து எலக்ட்ரிஷியன் ட்ரேடுக்கு வந்து நீங்கள் ஃபுல் டைமில் வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல் டைமில் தான் நீங்கள் முடிச்சிருக்கணும் ஐடி எலக்ட்ரிஷியன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 13,500 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும். அடுத்து டிப்ளமோவில் வந்து சிவில் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் ஃபுல் டைமில் வந்து 3 இயர்ஸ் கோர்ஸாக வந்து நீங்கள் டிப்ளமோவில் வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 15,000 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து தராங்க. அடுத்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேம் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து டிப்ளமோவில் வந்து எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கிராஜுவேட் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் பிஇ பிடெக் இல்லைனா பிஎஸ்சியில் வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 17,500 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும். சிவிலுக்குமே வந்து பார்த்தோன்னா சேம் அதே மாதிரி தான் நீங்கள் பிஇ பிடெக் பிஎஸ்சியில் வந்து சிவில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பாருங்கள் ஹெச்ஆர், அதுக்கப்புறம் சிஎஸ்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், லா எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாதிரி கேட்டகரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வந்து போஸ்டிங்ஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு கர்நாடகா இந்த மாதிரி இதில் தான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷனுமே இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு 5 இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிறத வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேறு ஸ்டேட்டில் வந்து இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு ஸ்டைஃபன் மட்டும் இல்லாமல் பாருங்கள் உங்களுக்கு வந்து அடிஷனலாக வந்து உங்களுக்கு 2,500 வந்து அகாமடேஷனுக்கு வந்து தரோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ரூம் எதுவுமே அவங்க ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா வந்து 2,500 உங்களுக்கு வந்து தனியாக கொடுத்துருவாங்க. அப்படி அவங்க ரூம் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த 2,500 கொடுக்க மாட்டாங்க. அகாமடேஷன் வந்து பார்த்தோன்னா இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 2,500 வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும் ஸ்டைஃபன் இல்லாமல். அதையுமே இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் அதிகபட்சமாக 18 வயசுக்குள்ளார தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது கம்ப்ளீட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 18 வயசுக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து ரிசல்ட்ஸ்க்காக நீங்கள் வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுமே வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து ஏதாவது நீங்கள் ஆர்கனைசேஷனில் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அவங்களும் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தோன்னா அதிகபட்சமாக 1 வருஷத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா அவங்களும் அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நாட் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பேஸ்டான உங்களோட மெரிட் லிஸ்ட் தான், பேஸ்டான உங்களோட மார்க் தான். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா இன்டிமேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு தான் இன்டிமேஷன் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம்லாம் வந்து கிடையாது. டேரெக்டாக உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தோன்னா இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்ளை ஆன்லைனில் வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், சிஎஸ்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், லா எக்ஸிக்யூட்டிவ், பிஆர் அசிஸ்டன்ட், ஐடி எலக்ட்ரிஷியன் இந்த கேட்டகரி எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா apprenticeshipindia.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும், என்ரோல்மெண்ட் நம்பரு. அந்த நம்பரை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அதே மாரி நீங்க வந்து பாருங்க நேட்ஸ் போர்ட்டல்ல அப்ளை பண்றவங்க யாருன்னா, டிகிரி முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்க வந்து இந்த நேட்ஸ் போர்ட்டல்ல வந்து நீங்க அப்ளை பண்ணணும். அது வந்து பாருங்க 2வது லிங்கா குடுத்துருக்காங்க பாருங்க. portal.mhrd natsன்னு குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த வெப்சைட்ல வந்து டிகிரி முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்ரண்டிஸ்ஷிப் போர்ட்டல்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, அதுக்கான என்ரோல்மென்ட் நம்பர் நீங்க ஜெனரேட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க powergrid.in குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த வெப்சைட்ல வந்து நீங்க வந்து அபிஷியலா அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்ல போனதும் கேரியர்ன்னு ஒரு லிங்க் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, என்கேஜ்மென்ட் ஆஃப் அப்ரண்டிஸ்ஷிப் அப்படிங்கிறது இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, அப்ளை ஆன்லைன் வரும். அத கிளிக் பண்ணி தான் நீங்க அப்ளை பண்ணணும். அந்த என்ரோல்மென்ட் நம்பர் எல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பவர் கிரிட் வெப்சைட்ல வந்து நீங்க வந்து போடுற மாரி இருக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் நீங்க அதுல அப்ளை பண்ணிட்டு, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பவர் கிரிட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 31 ஜூலை வந்து லாஸ்ட் டேட்டா குடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க, உங்களுக்கு இமெயில் ஐடி வந்து இங்க குடுத்துருக்காங்க. இந்த இமெயிலுக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.